ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது இவை எல்லாமே நன்மைக்காக நடந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். யோபு தனது அனுபவத்தை சொல்லும் பொழுது யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். தேவன் மேல் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நமக்கும் தேவை. அவரே நம்மை வழி நடத்துகிறதுனாலே, நாம் அவர் மேல் அன்பாக இருக்கிறபடினாலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாமும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். ரோமர் புத்தகத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த செய்தியிலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆபத்தான வேளைகளிலே நாம் அப்பா பிதாவே என்ற உரிமையோடு நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அருகிலே இருக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும் என்றும், கிறிஸ்துவுடனே பாடுபட்டு கொண்டிருக்கிற நமக்கு பெரிதான நன்மைகள் வரப்போகிறது என்றும், நாம் சரீரத்திலே இருக்கும் நாட்களிலே தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம் என்றும், எதிர்காலத்திலே நமக்கு மீட்கப்பட்ட சரீரம் கொடுக்கப்பட போகிறது, அந்த சரீரம் பாவம் செய்யாது, இனி கெட்டு போகாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் ஒரு சாதாரண கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை காரியங்களை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதியது என்ன? உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் பிரகாசத்தையும் கொண்டு வருவது எது? தெரிந்தெடுத்தல் என்னும் கொள்கை என்பது என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள உங்களை செய்திக்குள் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். ரோமர் நிருபத்திலே நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதை குறித்தும் விசுவாசத்தினாலேயே பரிசுத்தமாக்கப்படுவதை குறித்தும் சிந்தித்தோம். இப்பொழுது தேவனுடைய புதிய ஒரு நோக்கத்தை குறித்து சிந்திக்கப் போகிறோம். ரோமர் நிருபம் வேத புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு நிருபமாய் இருக்கும் என்றால் அதன் உச்சக்கட்டம் ரோமர் 8ஆம் அதிகாரம், குறிப்பாக அதன் முனை 28ஆம் வசனம் என்று சொல்லலாம். தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது பாவிகளுடைய ரட்சிப்பானது உறுதியானது, நம்ப தகுந்தது என்பதை தெளிவாக நமக்கு காட்டுகிறது. தொடர்ந்து வருகிற அடுத்த 3 வசனங்களிலேயும் ரட்சிப்பின் முன்னேற்ற படிக்கட்டுகளை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். காலம் சென்ற டாக்டர் ரூபன் டோரி என்னும் போதகர் இந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, களைப்படைந்திருக்கும் ஒரு இருதயத்திற்கான மென்மையான தலையணை இது என்று சொல்கிறார். நம்மிலே பலர் பல சூழ்நிலைகளிலே இந்த ரோமர் 8:28 தலையணையாக பயன்படுத்தி இருக்கிறோம். முழு உலகமுமே மறுபிறப்புக்காக ஏங்கி தவிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் அந்த ஏங்கி தவித்தலும் நன்மைக்கானதே. ரோமர் நிருபத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தை 5 இடங்களிலேயும், அறிந்து என்பதான வார்த்தை 13 இடங்களிலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், சாதாரண ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை காரியங்களை அது சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையாக்கும் காரியங்களை குறித்து அவ்வாறு சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்கிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும் அறிவானது நம்முடைய இருதயத்திற்கு உண்மையானதாக காட்டும் பரிசுத்த ஆவியானவர் தரும் அறிவாயிருக்கிறது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுதும், தேன் எப்படி இருக்கும் என்று யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, அது எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். அதை குறித்து நான் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை, அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்வது ஒரு உண்மையான விசுவாசியின் வாழ்க்கையை குறிக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கவனித்தீர்களா? அன்பே அடையாளம். யோவான் தனது முதல் நிருபத்தில் எழுதும் பொழுதும் இவ்விதமாய் கூறியிருக்கிறார்.
கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 4:10-16 வரை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, நீங்கள் மற்ற கிறிஸ்தவர்களை பகைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களையும் நேசிக்கிறார் என்பதையும் விசுவாசிப்பதிலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் தேவனை நேசிப்பதிலேயும் பிரச்சனை இருக்கும். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் மற்ற கிறிஸ்தவர்களை பகைத்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதிலே பிரச்சனை இருக்கும். நீங்களும் தேவனை நேசிப்பதிலே பிரச்சனை இருக்கும். 1 யோவான் 4:19 சொல்லும் பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தனது நிருபத்திலே எழுதும் பொழுது 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பிரகாசத்தையும் கொண்டு வருவது எது என்றால் தேவன் மேலே நீங்கள் வைக்கும் உண்மையான அன்புதான். ரோமர் 8:28 சகலமும் என்று நாம் பார்க்கிற வார்த்தை நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும், பிரகாசமான காலங்களும் இருளான காலங்களும், இனிப்பான காலங்களும் கசப்பான காலங்களும், எளிதான காலங்களும் கடினமான காலங்களும், சந்தோஷமும் துக்கமும், செழிப்பும் ஏழ்மையும், சரீர சுகமும் வியாதிகளும், அமைதலான சூழ்நிலைகளும் புயல்களும், ஆறுதலும் பாடுகளும், ஜீவனும் மரணமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவனே எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எதுவும் தற்செயலாய் நடப்பவை அல்ல. ஞாபகம் இருக்கிறதா? யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்த்து எத்தனையோ துன்பங்கள் பாடுகள் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருந்தாலும் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, அதாவது யார் யோசேப்புடைய அந்த பாடுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை பார்த்து தான் ஆதியாகமம் 50:20 சொல்லும் பொழுது தேவனே அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொன்னான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது இவை எல்லாமே நன்மைக்காக நடந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். யோபு தனது அனுபவத்திலே சொல்லும் பொழுது யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று கூறியிருக்கிறான். தேவன் மேலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நமக்கும் தேவை. அவரே நம்மை வழிநடத்துகிறதுனாலே, நாம் அவரிலே அன்பாய் இருக்கிறபடியினாலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். முன்னொரு காலத்திலே ஒரு தேசத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டு முடிந்த பிறகு அந்த வழியாக தேவனை அறிந்த 2 பேர் நடந்து சென்றார்கள். ஒரு பெண் அது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது சற்று புன்முறுவல் செய்தாளாம். அவளோடு சென்ற பெண் அவளை பார்த்து, இதை பார்க்கும் பொழுது நீ ஏன் இவ்வாறு புன்முறுவல் செய்கிறாய் என்று கேட்டபொழுது, இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்று நினைக்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினாளாம். அருமையானவர்களே, ஜீவனோ மரணமோ பயமின்றி சந்திப்பது எத்தனை உன்னதமானது! அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 21:13 சொல்லும் பொழுது, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இப்படி பவுலை போல நாமும் ஒரு பூரண அர்ப்பணிப்புக்குள்ளே வர நம்மிலே பலர் விரும்புகிறோம்.
கவனித்தீர்களா? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதுவும் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியே நடைபெறுகிறது. இன்றைக்கு இதை புரிந்து கொள்ள அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அழைப்பை காதுகளிலே கேட்டவர்கள் மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் பரத்திலிருந்து பிறந்தவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 விதமான மக்கள் கூட்டத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கும் இந்த 3 கூட்டத்தையும் இந்த உலகத்திலே நாம் காணலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 23, 24 வசனங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். முதலாவதாக, யூதர்கள் சமயத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சடங்காச்சாரங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட யூதர்களுக்கு சிலுவையானது ஒரு இடரலான காரியமாய் தெரிகிறது. இரண்டாவதாக, கிரேக்கர்கள், அதாவது யூதரல்லாத மற்ற ஜனங்கள், இவர்கள் மனிதனுடைய ஞானத்தின் மேலே தத்துவங்களின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சிலுவை பைத்தியமாக தோன்றியது. மூன்றாவதாக, ஒரு கூட்டம் மக்கள் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களிலே யூதர்களும் உண்டு, கிரேக்கர்களும் உண்டு. ஞானத்தினாலோ சமயத்தினாலோ அவர்கள் தெரிந்தெடுக்கப்படவில்லை. தேவன் அவர்களை அழைத்தார். அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று சொல்லும் பொழுது, இந்த அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. மீண்டுமாக அந்த ஆமைகள் கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சதுப்பு நிலமான இடத்திலே போய் அங்கே 10 ஆமைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளை பார்த்து உங்களுக்கு நான் பறக்க சொல்லிக் கொடுக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். அவைகளிலே 9 ஆமைகள், அதிலெல்லாம் எங்களுக்கு நாட்டமில்லை, இங்கேயே இருக்கத்தான் விரும்புகிறோம், இந்த சூழ்நிலையே எங்களுக்கு சௌகரியமாய் இருக்கிறது என்று சொல்கிறது. ஒரே ஒரு ஆமை, சரி எனக்கு பறப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறது. அதுதான் அழைக்கப்பட்ட ஆமை என்பது. அதுவே பறக்க கற்றுக்கொள்ளும் ஆமையாய் இருக்கிறது. இந்த ஒரு ஆமை இந்த உலகத்திலே மற்ற ஆமைகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, தேவனை விட்டு தூரம் போனவர்கள் தொலைந்து போனவர்கள்தான். ஏனென்றால் அவர்களே அந்த வழியை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த உலகத்தின் மேலே இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அவ்வாறு போக வேண்டும் என்பது அவசியமில்லை. அவர்கள் தேவனை விட்டு தூரம் போவதை அவர்களே தெரிந்து கொண்டபடியினாலே அப்படி இருக்கிறார்கள். ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களிலே எவர்களோ என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவர்கள். அவர்களே அழைக்கப்பட்டவர்கள். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று சொல்லுகிறார். என்னிடத்திலே வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றும் இயேசு கூறியிருக்கிறார். எனவே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அருமையானவர்களே, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட போகிறது. அதை செய்து முடிக்க தேவையான ஞானமும் வல்லமையும் அவருக்கு உண்டு. தேவன் செய்வது எதுவோ அது சரியானதாயிருக்கும். சிலர் தேவனை குறை கூறுகிறார்கள். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமென்று அவர் விரும்புகிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அவருக்கு அந்த உரிமை உண்டு. அவர் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் செய்வது எல்லாமே சரியானதாகவே இருக்கும். தெரிந்தெடுக்கப்படுதல் என்னும் கொள்கையிலே மனிதனுடைய பெருமைக்கு இடமில்லை. அது தேவனுடைய செயல், அவருடைய ஞானம், அவருடைய நோக்கம், அதுவே செயல்படுத்தப்படுகிறது. நித்தியத்திலிருந்து தேவனுடைய சித்தமானது ஒரு ரயில் வண்டியைப் போல வருகிறது. அதை நிறுத்தலாம் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உண்மையை சொல்லப்போனால் அதிலே ஏறி நீங்கள் பிரயாணப்படுவதே நல்லது. ரோமர் 8:29-30 பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை என்று சொல்லும் பொழுது அது அழைக்கப்பட்டவர்களை குறிக்கிறது, அதாவது முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களை ரட்சிக்கும் பொழுது அவர் முற்றுமுடிய ரட்சிப்பார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார்.
யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த பகுதி பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து பேசுகிறது. ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தவில்லை. ஏன்? பரிசுத்தமாக்குதல் விசுவாசினுடைய வாழ்க்கையிலேயும் இருதயத்திலேயும் தேவன் செய்யும் செயலாயிருக்கிறது. இதுவே தேவனுடைய நித்தியமான நோக்கம். பெரிய மெய்ப்பனாகி அவர், நல்ல மெய்ப்பனாகி அவர், பிரதான மெய்ப்பனாகி அவர் 100 ஆடுகளோடு துவங்குகிறார். 100 ஆடுகளோடு கூடவே நிறைவு செய்ய போகிறார். அவைகளிலே ஒன்றும் காணாமல் போவதில்லை. இதை குறித்து ஒரு ஓமையை லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே கூறுகிறார். அந்த மெய்ப்பன் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போய்விட்டது, அது ஒன்றுதானே, போனால் பரவாயில்லை என்று சொல்லவில்லை. 99 ஆடுகள் இருக்கிறதே, அது நல்ல சதவீதம் தானே என்று சொல்லவில்லை. 100 ஆடுகளை நீதிமானாக்கினால் 100 ஆடுகளையும் மகிமைப்படுத்துவார். இன்னும் சற்று தெளிவாக கூற வேண்டுமென்றால், ஒரு நாள் அவர் எண்ணப் போகிறார். 1, 2, 3, 4, 97, 98, 99. ஜோன்ஸை எங்கே? சரி, அவன் வந்து சேரவில்லை, அவன் போனால் பரவாயில்லை, நிறைய பேர் அவன் அப்படி போய்விடுவான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று அவர் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை அவர் விட்டுவிடவில்லை. அந்த மெய்ப்பன் என்னை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். தெரிந்தெடுத்தல் என்னும் கொள்கையின்படி அவர் 100 ஆடுகளோடு திரும்புவார். இது பயமுறுத்தும் ஒரு கொள்கை அல்ல, இது மிக அருமையான ஒரு கொள்கை. இதன் பொருள் என்ன? நானும் அவரோடு இருக்கப் போகிறேன், நீங்களும் அவரோடு இருக்கப் போகிறீர்கள். எப்பொழுது? அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. நாம் வாழும் நிச்சயமற்ற இந்த உலகத்திலே இது மிக உன்னதமான ஒரு கொள்கை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்ல முடியும் பிரியமானவர்களே? இது மிக அற்புதமான ஒரு காரியம். இதோடு நாம் எதையும் கூட்ட முடியாது. நமக்கு விரோதமாய் யார் இருக்க முடியும்? தேவன் நமக்கு அருகிலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே நமக்கு எதிராக யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதுவும் எத்தனை உன்னதமான ஒன்று இல்லையா? அவருடைய குமாரனையே நமக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆபிரகாமுடைய மகனை பலி செலுத்த அவர் அனுமதிக்கவில்லை. ஆனால் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக பலியாக கொடுத்து விட்டார். எனவே நமக்காக அவர் எதையுமே கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை சிலர் சொல்லலாம், ஆண்டவர் என்னையெல்லாம் பாதுகாப்பாக வைக்க முடியாது என்று சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, அவர் உங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார். அவருடைய ஆடுகள் எப்பொழுதும் பத்திரமாயிருக்கும். அந்த ஆடுகள் அறிவுமிக்க ஆடுகள் என்பதனாலே அல்ல. ஆடுகளை மேய்க்கிறவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆடுகள் மதியீனமானது. அது மட்டுமல்ல, தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாதது. மற்ற விலங்குகளுக்கு எதிராக போராடக்கூடிய நீண்ட நகங்களோ கோரை பற்களோ ஆடுகளுக்கு கிடையாது. அவைகளால் வேகமாக ஓட முடியாது. அவைகள் உதவியற்ற மிருகங்கள். நான் பாதுகாவலாய் இருக்கிறேன் என்று ஒரு ஆடு பாட முடியுமா? ஆம், பாட முடியும். அது திறமையான ஆடாயிருப்பதனாலா? இல்லை, அது மதியீனமானது. அந்த ஆடு பாதுகாப்பாயிருப்பதற்கு காரணம் அந்த அருமையான மெய்ப்பனே காரணம். 32ஆம் வசனத்திலே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். இதை குறித்து D.L. மூடி என்ற ஊழியர் உதாரணம் ஒன்றை சொல்லும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார். உங்கள் ஊரிலேயே ஒரு சிறந்த நகை கடைக்கு நீங்கள் செல்கிறீர்கள். அங்கே சென்ற உங்களை பார்த்து ஒரு விலை உயர்ந்த ரத்தினத்தை அந்த கடைக்காரர் உங்களுக்கு வெகுமதியாக கொடுத்து, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக இதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த வைரத்தை சுற்றி கொண்டு வருவதற்கு ஒரு தாளை நீங்கள் கேட்பதை குறித்து யோசிக்கலாமா? தாராளமாக அவர் கொடுப்பார் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாகவே ஒப்பு கொடுத்தபடியினாலே இந்த உலக வாழ்க்கைக்கும் நித்தியத்திற்கும் தேவையான எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட்ட பாவிகள். தேவன் அவர்களுக்கு பின்னாக
தனது அரியணையை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்? அவர்களுக்காக கிறிஸ்து மரித்தார். இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்து எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை விட்டு நீக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய 4 விதமான பணிகளினாலே இப்பொழுது ஒரு விசுவாசி பாதுகாவலோடு இருக்கிறான். முதலாவதாக, கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதாவது நம்முடைய பாவங்களின் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இரண்டாவதாக, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். மூன்றாவதாக, அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். இப்பொழுதும் அவர் அங்கே இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற கிறிஸ்து. அவர் உங்களுக்கு தேவையா? அவரை நோக்கி நீங்கள் இன்றைக்கே கூப்பிடலாம். நான்காவதாக, அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக ஜெபித்தீர்களா? ஒருவேளை நீங்கள் ஜெபித்திருக்கலாம். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க தவறி இருந்தாலும் அவர் உங்களுக்காக ஜெபிக்க தவறவில்லை. அவர் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? இந்த 4 காரணங்களினாலேயும் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே யாரும் குற்றம் சாட்ட முடியாது என்பதை அறிகிறோம். இந்த ஆண்டவர் கொடுத்த ஆறுதலான வார்த்தைகளுக்காக, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற நிச்சயமான உறுதியான வாக்குத்தத்தங்களுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை ஸ்தோத்தரிப்போம். முழு மனதோடு விசுவாசிப்போம். என்றென்றும் அவருடைய பிள்ளைகளாக வாழ அனுதினமும் நம்முடைய அவயவங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளே திருப்தியாக வாழ நாம் தீர்மானம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த உம்மை நேசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்காகவே என்பதை நீர் ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், வியாதிகள், பிரச்சனைகள் வழியாக கடந்து வருகிறார்களோ அவர்களோடு கூட நீர் தங்கியிருந்து எந்த நோக்கத்திற்காக அதை நீர் அனுமதித்தீரோ அதை அவர்கள் புரிந்து கொள்ளவும், நீர் விரும்புகிறபடி உமக்கு வளைந்து கொடுக்கவும், உம்முடைய சித்தத்திலே தொடர்ந்தவர்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை போல எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்கு தந்தவர். இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலேயும் எங்களுக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக தருவீரையா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தோடு கூட தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் பொறுப்படுத்து அவர்களையும் நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரச் செய்யும். என்ன கற்றுக்கொண்டோம்? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்பது ஒரு உண்மையான விசுவாசியின் வாழ்க்கையை குறிக்கிறது. நீங்கள் மற்ற கிறிஸ்தவனை பகைத்து கொண்டிருக்கிற ஒருவராக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதிலும் நீங்களும் தேவனை நேசிப்பதிலே பிரச்சனை இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் என்பது ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள். பரிசுத்தமாகுதல் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் இருதயத்திலேயும் தேவன் செய்யும் செயலாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5.